ஹாய் ஃப்ரெண்ட், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாரும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா? ஆனால் எனக்கு ஒன்று புரியல. இது உங்கள் வாழ்க்கை தானே. நீங்கள் சிரிக்கணுமா இல்லை அழணுமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும், இல்லை உங்களை படைத்த கடவுள் எடுக்கணும். ஒரு மூணாவது மனுஷனுக்கு ஏன் நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுக்குறீங்க? அவங்களும் உங்களை மாதிரியே ரத்தம் சதை இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தானே. அவனுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? இன்றைக்கி இது உங்கள் வாழ்க்கை. நான் சிரிக்கணும் இல்லை நான் அழணும் அப்படிங்கிற முடிவு உங்கள் கையில் இருக்கணும். ஒருத்தன் உங்கள் மூளையை கழுவி உங்களுக்கு என்ன வேணுங்கிற முடிவை அவன் எடுத்து அதை அவங்க செய்ய வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா சரிங்க, அழணும்னு தோணுதா மனசு விட்டு வாய் விட்டு அழுதுருங்க. அந்த நிமிஷம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்து அவங்க நம்மகிட்ட பேசலையே, அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்களே, நம்மளை லவ் பண்ண மாட்டுறாங்களே, நமக்குன்னு ஒரு ஃபேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை மனுஷங்களாக மதிக்கணும். அவங்களாம் ஏன் மதிக்கணும்? அவங்க யார் உங்கள் லைஃப்பில்? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர், சரிங்களா? கடவுள் அப்படி படைச்சிருக்க ஒரு மனுஷன்தான் அவங்க. உங்களுக்கு அவங்க வேணுமா வேண்டாமா, அவங்கள வச்சு உங்கள் சந்தோஷத்தை நிர்ணயிக்க முடியுமா முடியாது அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், இன்னொருத்தங்க கிடையாது. ஸோ உங்கள் லைஃபுக்கான பர்மிஷனை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்காதீங்க. முடிஞ்சால் கடவுளுக்கு கொடுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். என்ன கொடுமைனா, நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளாலேயே டிசைட் பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னொரு மனுஷங்கிட்ட ஏங்க அந்த பொழப்பை கொடுக்கீங்க? இது உங்கள் வாழ்க்கைங்க. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சிரிக்கீங்களா? சிரிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.